அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு தஞ்சை அறுசுவை. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். ஆஃப்கான் மட்டன் கிரேவி. இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். மட்டனை வேக வைக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை லாங்காக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் மட்டனை வேக வச்சுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் சேர்த்துருங்க. உப்பு வெங்காயம்லாம் சேர்த்து மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. மட்டன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஆஃப்கான் மட்டன் கிரேவிக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு 100 கிராம் அளவு மல்லிக்கீரை எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 கேஷ்யூ நட்ஸ் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. 6-7 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மட்டனை மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 250 கிராம் தயிர் எடுத்துக்கோங்க. 150 கிராம் குக்கிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. நான் இந்த பிராண்ட் குக்கிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்கும். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மேத்தி லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. பவுலில் எடுத்து வச்சுருக்க தயிரை சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பு இல்லாத தயிரை எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் அந்த தயிரில் சேர்த்துருங்க. ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துருங்க. மல்லித்தூள் அதில் சேர்த்துருங்க. கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கருப்பு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சாட் மசாலாவும் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. மேத்தி லீவ்ஸை சேர்த்துடுங்க. வேக வச்ச மட்டன் அதில் சேர்த்துருங்க. இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மேக்ஸிமம் 1 மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணிடுங்க. பேனில் 5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்த பிறகு மட்டன் அதில் போட்டுருங்க. மேரினேட் பண்ணி வச்சிருந்த மசாலா கடைசியாக தேவைப்படும். அதனால் அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. மட்டனை ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேணாம். கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ண போதும். இதே மாதிரி கலர் மாறின பிறகு எடுத்துருங்க. மட்டன் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேனில் மட்டன் ஃப்ரை பண்ணி வச்சிருந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க. அதில் இந்த கிரேவி செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடு வந்த பிறகு மட்டனை மேரினேட் பண்ணி வச்சிருந்த மசாலாவை அதில் சேர்த்துருங்க. எண்ணெயோட சேர்த்து மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த கிரேவி இதுமாதிரி லேசாக கொதி வந்த பிறகு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மட்டன் அதில் சேர்த்துருங்க. இதை மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. கிரேவிலேருந்து இதே மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு அதில் ஒரு சின்ன பவுல் ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு சாக்கோலை நெருப்பில் வச்சு நெருப்பு நல்லா ஃபார்ம் ஆன பிறகு அந்த சாக்கோலை அதில் பவுலில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க. அதை மூடி போட்டு வச்சுருங்க. இந்த ஸ்டெப்பை நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சுருங்க. ரொம்பவே சூப்பராக ஆஃப்கான் மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ரைஸ் கூட சாப்பிட்றத விட பரோட்டா, சப்பாத்தி, நான் கூட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னாங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஃபீட்பேக்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தஞ்சி அரிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.